ஜெபம் பண்ண போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்முடைய ஜெபத்தில் நடத்தும்படியாக எல்லோரும் தேவனை நோக்கி கொஞ்ச நேரம், ஆண்டவரே எனக்கு ஜெப ஆவி ஊற்றுங்கப்பா, நான் மாம்சத்தில் ஜெபிக்காதபடி ஆவியானவரே என்னோடு கூட பேசுங்கப்பா. எல்லாரும் சொல்லுங்க, எங்க ஜெபத்தை கேளுங்கப்பா, எங்க ஜெபத்துக்கு பதில் கொடுங்கப்பா, எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் அப்பா ரீதியா இருக்கட்டும்ப்பான்னு சொல்லுங்க. எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் உங்க சமூகத்தில் உமக்கு பிரியமா இருக்கட்டும் சொல்லுங்க. எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் உங்க பாதத்தில் தப்புனே எல்லாரும் இணைந்து ஜெபமே, இணைந்து ஆவியானவரோடு இணைந்து எல்லாரும் இணைந்து ஜெபமுங்க. ஸ்தோத்திரம் 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 குடும்பத்திற்காக கவனிங்க. விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பங்கள்ல தெய்வ சமாதானம் தங்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் தங்கணும். பாருங்கள், இன்றைக்கு ஆண்டோடைய பிள்ளைகள் வீட்டில் தேவ சமாதானமே இல்லை. ஆவியானவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள சுதந்திரவாளிகளாய் ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தர் மாற்றும்படியாக கவனிங்க. ஆலயத்துக்கு வருகிற குடும்பம், சத்தியத்தை அறிந்த குடும்பம், ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டு பிரிக்கெடுக்கப்பட்ட குடும்பம். கவனிங்க, இது வெறும் நம்முடைய திருச்சபைக்கு மாத்திரமல்ல, உலகமெங்கும் இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. பாருங்கள், நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் தம்முடைய சமாதானத்தை விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பங்களை கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. யாராவது ஒருவர் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுங்க. மற்ற எல்லாரும், ஆண்டவரே எங்களுடைய உறவினர்கள், எங்கள் குடும்பம், எங்கள் நண்பர் குடும்பம், நாங்கள் இருக்கிற இடம், இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவ சமாதானத்தை கொடுங்கப்பான்னு நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் இந்த ஜெபத்தை உகர்ந்த ஜெபமா ஏற்று சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ரொம்ப கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பாப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்.
கிருபைகளுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, அடுத்தபடியாக கவனிங்கள். திருச்சபைகளை காணப்படுகிற ஒழுங்கின்மைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தில் தேவன் ரத்தம் சிந்தி, தேவன் தம்முடைய ஆவி சரீரம் எல்லாவற்றையும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து கல்வாரி சிலுவையில் ஏற்படுத்தியதுதான் திருச்சபை. அந்த திருச்சபையில் காணப்படுகிற ஒழுங்கின்மை, தேவ பிள்ளைகளை கவனிங்க. சபை என்பது ஒரு கட்டடம் மாத்திரமல்ல, நீங்களே தேவனுடைய ஆலயம். சபைன்னு சொல்லும் பொழுது நம்முடைய சரீரத்தில் நமக்கும் நாம் வாசம் பண்ணுகிற அல்லது நாம் ஆராதிக்கிற திருச்சபைக்கு கொஞ்சம் திருச்சபைகளில் காணப்படுகிற ஒழுங்கின்மை என்கிற காரியத்தை கர்த்தர் எனக்குள்ள உணர்த்தினார். அந்த என்ன ஒழுங்கின்மை என்பதை கர்த்தர் அறிவார். தேவ பிள்ளைகளை, நம் தேவன் கவனிங்க பரிசுத்தராக இருக்கிறார். அல்லேலூயா. நம் தேவன் அசுத்தத்தை விரும்பாதவர், பாவத்தை விரும்பாத சுத்த கண்ணர். அல்லேலூயா. பாவத்திற்கும் அவருக்கும் எவ்வேனும் சம்பந்தம் இல்லை. அப்படிப்பட்ட தெய்வம் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறது, உண்மை எதிர்பார்க்கிறார், பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. திருச்சபைகள் காணப்படுகிற ஒழுங்கின்மை, சபைக்கென்று ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அந்த ஒழுங்கை பின்பற்றாத அநேக விசுவாசிகள் பாருங்க வெளியில சிதறி கிடக்கிறார்கள். அநேகர் பின்மாற்றத்துக்குள்ள கடந்து போயிருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகள் அவருடைய ஆலயமாகிய நாம அவருக்குள்ள அந்த வார்த்தைக்குள்ள நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை கொடுக்க போகிறார். எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ண போகிறோம். யாராவது ஒருவர் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண போகிறீங்க. மற்ற எல்லாரும் உங்களுடைய இருதயத்தில் கை வைத்தப்பா, நான் உங்களுடைய ஆலயம், எங்களுடைய ஆலயத்தை கொடுக்கிறோம், அதுல இருக்கிற எல்லாம் உமக்கு பிரியமில்லாத காரியங்களாக கடந்து போகணும்னு சொல்லுங்க. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமாக. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இணைந்து ஜெபம் பண்ணுவோமாக.
சபைகளை சீர்படுத்த போகிறதற்காக சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். தேவ பிள்ளைகளை கவனிங்க. அடுத்தபடியாக தேவனுடைய வார்த்தைக்காக செபிக்க போகிறோம். அவருடைய மன்னாக்காக செபிக்க போகிறோம். இந்த வருஷத்துல கவனிங்க, ஆண்டவர் அநேக வார்த்தைகளை கொண்டு நம்மை நடத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளை அல்லேலூயா. எதற்காக ஜெபிக்க போறேன்னா கவனிங்க, தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளுகிற வாஞ்சை எனக்குள்ள வரணும். அல்லேலூயா. வாஞ்சை இருந்தாதான் இந்த வார்த்தையை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனத்துக்கு கவனிங்க, கண்களை மூடுங்க. வனாந்திரத்தில் வேற வழி இல்லை, ஆகாரத்திற்கு வேற வழி இல்லாதனால தேவனை சார்ந்துதான் ஆகணும். அந்த சமயத்துல கர்த்தர் தமது மன்னாவை வானத்திலிருந்து என்ன பண்ணார்? பொறுக்கி பொழிந்தார். அதை ஜனங்கள் சேகரித்து வைத்து அந்த மன்னாவை நிமித்தம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், பலப்படுத்தப்படுகிறார்கள். அல்லேலூயா. அதே போல இந்த வருஷத்துக்கு தேவையான மன்னாவை ஆண்டவர் ஆலயத்திலிருந்து அபரிதமாய் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதை சேகரித்துக் கொள்கிறது யார் கையில் இருக்கிறது? நம்ம கையில் இருக்கிறது. அல்லேலூயா. மன்னா எங்கிருந்து வரும்? வானத்திலிருந்து வரும். நாம தான் கூடாரத்தை விட்டு போய் அந்த மன்னாவை பொறுக்கி கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வரணும். அது போலதான் தேவனுடைய வார்த்தை அவருடைய கூடாரத்தில் இருக்கிறது. நாம வந்து அவருடைய மன்னாவை வெளியேற பெற்ற அந்த வார்த்தையை வாஞ்சையோடு தாகத்தோடு கொண்டு வரும் பொழுது கர்த்தர் மகிமைப்பட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. யாராவது இந்த செப குறிப்புக்கு ஒருவேளை கடந்த வருஷத்துல நம்முடைய திருச்சபை அவருடைய வார்த்தைக்கு கொஞ்சம் செவி சாய்க்காம இருந்திருக்கலாம், அலட்சியமா இருந்திருக்கலாம், அநேகர் பிரசங்கத்தை தவற விட்டுருக்கலாம். ஆனா இந்த வருஷத்துல ஆண்டவரே, ஒரு நாளும் நம் மன்னாவை தவறவே விடக்கூடாது என்கிற ஒரு வாஞ்சையோடு யாராவது ஒரு செபம் பண்ணுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஆமாப்பா, எல்லாரும் சொம்முனுங்க. அந்த வார்த்தை குறித்து எனக்கு உணர்வு கொடுங்கப்பா.
தெய்வமே ஐயா பேசும் தெய்வமே, பேசாத கள்ளோ மரமோ நிரல்ல, பேசாத கள்ளோ கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அவ்விதமா நடத்த போகிறதற்காக ஹல்லேலூயா உற்சாகமா ஆண்டவர் நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்டு இந்த வருஷத்துல ஆமென்றும் ஆமென் என்றும் கர்த்தர் பதில் தர போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி அவரை துதிப்போமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் உயர்ந்தவர், நீர் உயர்ந்தவர். ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவரை துதிப்போமாக, ஆண்டவரை துதிப்போமாக, ஆண்டவரை துதிப்போமாக, ஆண்டவரை துதிப்போமாக, ஆண்டவரை துதிப்போமாக. நன்றி 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 இயேசையா. இது அவரோடு கூட உறவாடுகிற நேரம், அவரோடு கூட உறவாடுகிற நேரம், இது ஆண்டவரோடு கூட உறவாடுகிற நேரம், ஆண்டவர் உங்களை தொடுகிற நேரம், ஆண்டவர் தமது கரத்தை உங்களுக்கு உங்கள் மேல நீட்டுகிற நேரம். ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து இன்னுமாக தேவன் எல்லாருடைய வாய்கள் இருந்தது துதிகளை, கர்த்தர் எல்லாருடைய வாய்கள் இருந்தது துதிகளை, அந்த துதியின் சத்தத்தை கர்த்தர் 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 கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே உயர்ந்தவர், அவர் ஒருவரே உயர்ந்தவர், அவர் ஒருவரே உயர்ந்தவர், அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. அவருடைய நாமங்களை சொல்லி துதிங்க. எபினேசரே, யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, ஸ்தோத்திரம், யெகோவா ஷாலோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. இருதயங்கள் தேவனோடு இணைச்சோம், இருதயங்கள் தேவனோடு இணைச்சோம், இருதயங்கள் ஆண்டவரோடு இணைச்சோம். எல்லாருடைய சத்தமும் வானத்துக்கு நேராய் துணிக்கட்டும், எல்லாருடைய சத்தமும் வானத்துக்கு நேரா, வானத்துக்கு நேரா, வானத்துக்கு நேரா. ஹல்லேலூயா 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 நன்றியப்பா நன்றியப்பா நன்றியா.
உயர்த்தி ஆராதனை சத்தமா அவர் சமூகத்துல அவர் துயரத்தை மறக்கிற ஒரே இடம் இதுதான். உம்மை துதித்து பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா, அபிஷேக மழையும் நீர்தானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா, அபிஷேக மழையும் நீர்தானையா. ஒருவர் நடந்திடுவே நடந்து சென்றிடுவே உமது கனமழையா மிதந்து மிதந்திடுவே. ஒருவர் நடந்திடுவே நடந்து சென்றிடுவே உமது கனமழையா தினமும் மிதந்திடுவே. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று அபிஷேக மழையும் நீர்தானையா, அபிஷேக மழையும் நீர்தானையா. ஆண்டவர் உயர்த்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படி உயர்த்துவோமா? ஆண்டவர் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. நல்லவரே 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 நல்லவர் அப்பா. நன்றி 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 நன்றி. எல்லோரும் இணைந்து நன்றி செலுத்துவோம். எல்லாரும் இணைந்து நன்றி செலுத்துவோம். நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா ஸ்தோத்திரம். ஓ நன்றி நன்றி அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி.
கரங்களை உயர்த்தி சபையோட சத்தம் மாத்திரம் உயர்த்தும். எங்கேயோ வாழ்ந்திருந்த என்னை வந்திரே நன்றி. நாங்க உங்களை முன்னாடி நிறுத்திருப்பான்னு தெரியலப்பா. ஆனா எப்போதும் எங்களை உங்க கண்ணு முன்பதாக நிறுத்திருக்கிறவரு, எப்போதும் எங்களை உள்ள கையில வரைந்திருக்கிறவரு. ஆண்டவரை துதிப்புமாக இன்னும் கொஞ்ச நேரம் கூட ஆண்டவர் உயர்த்தி 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 ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் ஆன்மா சரீரமோ என் ஆண்டவர் இயேசுவுக்கு இனி வாழ்வது நானல்ல, கிறிஸ்து இயேசுவே வாழ்கிறார். எல்லாரும் இணைந்து இனி வாழ்வது நானல்ல, ஒரு பொருத்தனையோடு கிறிஸ்து இயேசுவே வாழ்கிறார். இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசு தேவா அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும் என்னை ஏந்திக் கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும் என்னை ஏந்திக் கொள்ளும். உம் சமூகம் என்னில் வாசம் செய்யும், உம் சமூகம். எல்லாரும் இணைந்து என் ஆன்மா சரீரமோ ஆண்டவர் இயேசுவுக்கு இனி வாழ்வது நானல்ல. எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவே. ஆண்டவர் உங்க வாயில இந்த வார்த்தை கேட்கிறார், இனி வாழ்வது நானல்ல. இந்த வருஷம் கிறிஸ்து இயேசுவே வாழ்கிறார். இனி வாழ்வது நானல்ல, கிறிஸ்து இயேசுவே வாழ்கிறார். இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே
பிரசனம் உன்னை மூடுகிறது. அவருடைய அபரிதமான பிரசனம் உங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புகிறது. ஷாபா பாபா 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 ராகாலாதாரலாரா ஷாபா பாபா பாபா. ரியாந்தாரலாரா ஷாதாரலாரா பாபா பாபா பாபா. ஒரு மகிமையின் வேகம் உங்களை மூடுகிறது. நிரப்புகிறார் ஆண்டவர், ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். தலைமையில கை வச்சு என்ன நிரப்புங்கன்னு சொல்லுங்க. என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ அபிஷேகத்தான், தேவ அபிஷேகத்தான், தேவ அபிஷேகத்தான். ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவர் என்ன நிரப்புங்கன்னு சொல்லுங்க. வாய்களை திறந்து அப்பா அப்பா நிரப்புங்க, அப்பா நிரப்புங்க. உன் வாயின் வார்த்தை விட உனக்கு ஆக கடவுது. உங்க வாயிலிருந்து நீங்கள் திறக்கும் பொழுது, உங்க வாயை திறந்து நீங்கள் பேசும் பொழுது ஆவியானவர் நிரப்புகிறார். எல்லாரும் நிரப்புங்க சொல்லுங்க. எல்லாரும் நிரப்புங்க. 2 நிமிடம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. அப்பா நிரப்புங்க, 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 நிரப்புங்க. உங்க வல்லமையால், உங்க வல்லமையால், உங்க வல்லமையால், உங்க வல்லமையால், உங்க வார்த்தையால, உங்க வார்த்தையால, உங்க பரிசுத்த ஆவியானவரால. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே நிரப்புங்க. ஒரு அக்கினியை நான் போட வந்தேன், ஒரு அக்கினியை நான் போட வந்தேன், ஒரு அக்கினியை நான் போட வந்திருக்கிறேன். ஒரு அக்கினியை கத்த, ஒரு அக்கினியை கத்த, ஒரு அக்கினியை கத்த, ஒரு அக்கினியை போடுகிறார், ஒரு அக்கினியை போடுகிறார், ஒரு அக்கினியை கத்த பரத்தை திறந்து போடுகிறார். எல்லா வறண்ட பூமி வயல்வெளி ஆகிறது. எல்லா வறண்ட பூமி வயல்வெளி ஆகிறது. எல்லா அவாந்திரம் மாறுகிறது. இயேசு நாமத்தில் உன் வறண்ட வாழ்க்கை மாறுகிறது. வறண்ட நிலைமை மாறுகிறது. ஆறுற்றாய் கர்த்தர் பெருக பண்ணுகிறார். உங்க வல்லமைக்காக நன்றி அப்பா. உங்க வல்லமைக்காக நன்றி. இனி வாழ்வது நானல்ல. ஆண்டவர் யார்கிட்ட ஒரு உடன்படிக்கை கேட்கிறார். இயேசுவே சுயத்துக்கு மறித்து இனி வாழ்வது